தாவீதின் சத்துருக்கள். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதில் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதில் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதில் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதில் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. எருசலேம் நகரம். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய சத்துருக்களை குறித்து முறையிடுகிறார். அவர்களுடைய துன்மார்க்கமான சதி ஆலோசனை தாவீதுக்கு தெரிய வருகிறது. இதனால் தாவீது தன்னுடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடவில்லை. தாவீதின் விசுவாசம் கர்த்தர் மேல் உறுதியாய் இருக்கிறது. தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய சத்துருக்களின் சுபாவங்களை பற்றி தெரியப்படுத்துகிறார். அவர்கள் துர்க்குணம் உள்ளவர்கள், மிகவும் மோசமானவர்கள். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி சொல்லும்போது அவர் அப்சலோமை பற்றி சொல்லுவது போல் இருக்கிறது. அப்சலோம் தீய காரியங்களை யோசித்து பிறருக்கு தீங்கு செய்கிறவன். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் எருசலேமை பற்றியும் சொல்லுகிறார். இது தாவீதின் நகரம். ஆனால் இந்த நகரம் இப்போது தாவீதின் கையை விட்டு அப்சலோமுக்கு போயிற்று. தாவீதுக்கு உண்மையாய் இருந்த நகரம் இப்போது வேசியின் நகரமாயிற்று. தாவீது எருசலேம் நகரத்தை நோக்கி பார்க்கிறார். அந்த நகரத்தில் இரவும் பகலும் கொடுமையும் சண்டையும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் எருசலேம் நகரத்தின் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகவில்லை. எருசலேம் நகரத்திலே இரவும் பகலுமாக கொடுமையும் சண்டையும் நடைபெறுகிறது. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் சண்டை போடுகிறவர்களுக்காகவும் அக்கிரமக்காரருக்காகவும் ஜெபிக்கிறார். கர்த்தர்தாமே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணுமாறு அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். தாவீதை நிந்தித்தவன், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். தனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவன் யார் என்பது தாவீதுக்கு தெரியும். அவன் தாவீதுக்கு சத்ரு அல்ல. அவன் தாவீதின் சத்ருவாய் இருந்திருந்தால் தாவீது ஒருவேளை அதை சகித்திருப்பார். தாவீதுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் அவருக்கு பகைஞனும் அல்ல. அப்படி இருந்தால் தாவீது அவனுக்கு மறைந்திருப்பார். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல என்று தாவீது சொல்லும் வாக்கியத்திற்கு இரண்டு விதமாக பொருள் கூறலாம். அகித்தோப்பேல் தாவீதின் நண்பன். இவன் பத்சேபாள், உரியா ஆகியோரின் உறவினன். தாவீது இவர்களுக்கு செய்த பாவத்திற்காக அகித்தோப்பேல் தாவீதை பழிவாங்க விரும்பினான். இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்களின் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து காட்டிக் கொடுத்தான். யூதாஸ், அகித்தோப்பேல் ஆகிய இருவரை பற்றிய காரியங்கள். அவர்களுடைய எஜமானரின் நண்பர்கள். இருவரும் தங்களுடைய பழைய நண்பர்களை வஞ்சித்து காட்டிக் கொடுத்தார்கள். இருவரையும் அவருடைய எஜமானர்கள் நேசித்தார்கள். இருவரும் தங்களுடைய எஜமானருக்கு எதிராக
தங்களை மேன்மைப்படுத்தினார்கள். அவர்களை நம்பிய எஜமானரை இருவரும் வஞ்சித்தார்கள். இருவரும் நம்பிக்கையில் சமமானவர்கள். இருவரும் வழிகாட்டியாகவும் நெருக்கமாகவும் இருந்தார்கள். இருவரும் தங்கள் எஜமானரிடம் நெருக்கமாக இருந்தார்கள். இருவரும் தங்கள் எஜமானரிடம் இன்பமான ஐக்கியம் வைத்திருந்தார்கள். இருவரும் தங்கள் எஜமானரை ஆராதித்தார்கள். தாவீதுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவன் அவர் மீது பொறாமைப்படுகிறான். தாவீதை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் ஜனங்களிடத்தில் தவறான செய்திகளை பரப்புகிறான். தாவீதுக்கு விரோதமாய் எருசலேம் நகரத்தையே திருப்பி விடுகிறான். அந்த மனுஷன் யார் என்பதை தாவீது சொல்லுகிறார். அவன் தாவீதுக்கு சமமான மனுஷன். அவன் தாவீதுக்கு வழிகாட்டியாகவும் தாவீதுக்கு தோழனாகவும் இருக்கிறான். தாவீது அவனை பார்த்து நீயே அவன் என்று சொல்லுகிறார். தாவீது இங்கு அகித்தோப்பேலை பற்றி சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கல்தையருடைய வேதாகமத்தில் அவனுடைய பெயர் அகித்தோப்பேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும் அகித்தோப்பேலும் ஒருமித்து ஆலோசனை பண்ணினார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து இன்பமான காரியங்களை பேசுவது வழக்கம். அதிலும் விசேஷமாய் இவர்கள் இருவரும் தேவாலயத்திற்கு அடுத்த காரியங்களை சந்தோஷமாய் பேசினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது தாவீதும் அகித்தோப்பேலும் ஜனக்கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனார்கள். தாவீது அகித்தோப்பேலுக்கு தன்னுடைய வலது கரத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்தார். தேவாலயத்திற்கு நல்லவர்களும் வருவார்கள், அகித்தோப்பேலை போல பொல்லாதவர்களும் வருவார்கள். நம்முடைய சபையிலும் நல்லோரும் தீயோரும் கலந்திருப்பார்கள். விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் இருப்பார்கள். கர்த்தருடைய சபையில் அவிசுவாசிகள் இருப்பதை பார்த்து நாம் ஆச்சரியப்படக்கூடாது. நாம் சபைக்கு வருகிற சிலரிடத்தில் அதிக சிநேகமாய் இருப்போம். அவர்களோடு ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். அவர்களை நம்பி சில காரியங்களை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆனால் அவர்களோ நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் இருக்க மாட்டார்கள். நம்மை ஏமாற்றி விடுவார்கள். அவர்களிடத்தில் உண்மையும் இருக்காது, சிநேகமும் இருக்காது. நமக்கு ஏமாற்றம் உண்டாகும், மிகுந்த வருத்தம் உண்டாகும். நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் வேதனை உண்டாகும். தாவீதுக்கு அப்படிப்பட்ட வேதனை உண்டாயிற்று. சத்துருவுக்கு மரணம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். கர்த்தரோ அவர்களை அழித்து போட்டார். அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணினார். கர்த்தர் தாமே தனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களை அழித்து போடுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போடுமாறு சொல்லுகிறார். அவர்கள் தனக்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணும்போது அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமை வரக்கூடாது என்றும் தாறுமாறு உண்டாக வேண்டும் என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சபைக்கு விரோதமாய் சில சமயங்களில் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்குள் பிரிவினையை உண்டு பண்ணி அவர்களை அழித்து போடுகிறார். விசுவாசிகள் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக அவர்களே தங்களுக்குள் பிரிந்து தங்களை தாங்களே அழித்து போடுகிறார்கள். தாவீது தன்னுடைய சத்துருக்களை பற்றி கர்த்தரிடத்தில் முறையிடும் போது மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக என்று சொல்லுகிறார். தாத்தானும் அபிராமும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய பெண்ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகள் ஆகிய எல்லோரையும் உயிரோடே பாதாளத்தில் இறக்கி அவர்களை அழித்து போட்டார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எண்ணாகமம் 16:30. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை அழிப்பதில் காலதாமதம் பண்ண மாட்டார். அவர்களை நரகத்திற்கு அனுப்பிவிடுவார். துன்மார்க்கர் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு நரகத்தில்தான் பங்கு இருக்கிறது. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துன்மார்க்கர் யாரும் தங்கி இருக்காதவாறு கர்த்தர் அவர்களை அழித்து போடுகிறார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கிறார்.